எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து விறகடுப்பில் தான் இப்போ சாப்பாடு ஆக்கிட்டு இருக்கேன். அதனால விறகு தீர்ந்துருச்சு. விறகு பொறுக்கிறதுக்காக போயிட்டுருக்கேங்க. எனக்கு விறகு பொறுக்கிறதுக்கு நான் காட்டு பக்கம் போகிறேன். அதனால எனக்கு பயமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால எனக்கு வந்து துணைக்காக இந்த 2 வாண்டுகளும் எனக்கு வந்து துணைக்கு தானே வரீங்க. போலாமா விறகு பொறுக்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கிராமத்துலலாம் எப்படி விறகு பொறிச்சு சேகரித்து வைப்போம்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து சூப்பரான வீடியோவாக இருக்க போகுது. வாங்க போகலாம். எல்லாம் விறகு பொறுக்கி பொதுவாக தூரத்துல எல்லாம் விறகுக்கு போனோம்னா தண்ணி பாட்டில் எல்லாம் கொண்டு போயிடுவோங்க. இப்போ வந்து விறகு பொறுக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, சும்மாடு சுற்றி வைக்கிறது துண்டு வேணும் நம்மளுக்கு. எப்படி முடியுமா தெரியுமா இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களாம் பள்ளிக்கூடம் படிக்கும்போது இந்த மாதிரி வேலியிலெல்லாம் நல்லா இந்த மாதிரி கொடி பறந்துருக்குங்க. அதை வந்து இது பிடிக்காங்க, இது அது தரேன். இந்த மாதிரி கிரீடம் மாதிரி செய்வோம். வாரேன், பொடு வாரேன். பாருங்க, கிரீடம் வந்து செஞ்சாச்சு. நம்ம வந்து இந்த குட்டி பாப்பாக்கு வச்சிடலாம். ஏ ஏ ஏ அழகா இருக்கு தங்கப்பிள்ளைக்கு. பாருங்க, கிரீடம் வந்து அழகா இருக்கு பாருங்க. கண்டா, இது வந்து ஜஸ்ட் குட்டிக்கு இப்படி இல்லை. இப்போ வந்து இந்த செல்லக்குட்டிக்கு வச்சாச்சு கிரீடம். ஆய் சொல்லிடு. உங்களுக்கு வேணுமான்னு கேளு. பாருங்க, இது வந்து எனக்கு நல்லா இருக்கா? வாங்க இப்போ வேற விறகுக்கு போகலாம். போங்க. இதெல்லாம் ஒரு அழகான நிகழ்வுங்க. இதெல்லாம் ஒரு அழகான நினைவுகள்ங்க. பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது கிராமத்து வாழ்க்கையே ஒரு தனி சுகம்தான். ஐயா பாப்பா பாருங்க, யாரும் கிண்டல் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நாங்கள் விறகு பொறுக்கிற இடம் வந்து வந்துருச்சு. பாருங்க, இங்கே தான் நாங்கள் விறகு பொறுக்க போகிறோம். வீட்டுக்கு பக்கம்தான். அதனால தான் வந்து நான் தண்ணி கூட நான் கொண்டு வரல. ரொம்ப தூரமாக விறகு போனோம்னா தண்ணி கொண்டு போவோம். இது பக்கமாக இருக்கிறதுனால தண்ணி கொண்டு வரலைங்க. வர்றேன், இங்கே நில்லுங்க, பக்கத்தில் வராதுங்க. அப்படி பார்த்து தலைக்கு தங்கம், தலைக்குப்பா விழுந்துடாத. போடுமா. விறகு பொறுக்கும் போதே நான் அடுப்பில் வைக்கிற மாதிரி தாங்க உடச்சி வச்சுட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால வந்து நான் இப்போ உடைக்கிறேன். தங்கம், நீ இங்கே வாங்கியில் போகாத. சத்துக்கு இடம் போகாதீங்க. தானாக தான் போனோம்.
அடுக்கியாச்சுங்க. இப்போ வந்து விறகு அடுக்கிடலாம். இந்த மாதிரி ரெட்டையை போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா விறகெல்லாம் அடுக்கியாச்சுங்க. இப்போ விறகு வந்து நம்ம கட்டிடலாம். தங்கப்பில் வா தங்க, அந்த கை தட்டி கொடுமா அத்தை. இது பார்ப்போம் நல்லா. விறகு சமை வந்து கட்டியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அதுதான் அவங்க தொடக்க எடுத்துட்டு வந்துருவாங்க. இரு பாப்பா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தாங்க நாங்கள் எங்கள் கிராமத்தில் வந்து அந்த காலத்தில் சிலிண்டர் இல்லாமல் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி காட்டில் போய் தான் விறகு பொறுக்கிட்டு வருவோம். இப்போ வந்து நான் விறகு பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டேன். இந்த விறகு வரும் ஒரு வாரத்துக்கே வருங்க. ஒரு செம விறகு கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு விறகும் பொறுக்கிட்டு வீடியோவும் எடுத்திருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.